நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஒன் இண்டியா ஃபில்மி வித் நம்ம நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூல யார் இருக்காங்க அப்படின்னா, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருக்கக்கூடிய வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய டீம் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்றது அது பாக்குற ஆடியன்ஸ்க்கும் பயங்கரமா அது கனெக்டா இருந்தது. சோ அதை பத்தி சொல்லுங்க சார். அந்த பாடையில போற அந்த படத்துல கூல் சுரேஷ் நடிக்கல, தன்ராஜ் தான் நடிச்சிருக்காரு. அந்த தன்ராஜ் வந்து கார்த்திக் யோகி என்னென்ன சொன்னாரோ, இயக்குனர் என்ன சொன்னாரோ அதுதான் பண்ணேன். இவர் எல்லாமே அந்த இதில் முழிச்சு யார் வெளியில் கொண்டு வரணும், கண்ணு முழிக்கும் போதே கிளாப்ஸ் அடிக்கிறாங்க, இவன் கண்ணை முழிச்சிட்டாண்டா அப்படின்ற. ஸோ இவருக்கு இவங்க அப்பாவுக்கும் பயங்கர காம்பினேஷன் இதில் அது எல்லாமே அந்த பஞ்சஸ் லேண்ட் ஆச்சு. லிட்டலாக அந்த பாடையை தூக்குன அந்த 4 பேரை நான் அந்த இடத்துல பாராட்டியாகும். செம்ம வெயிட். அது நீங்கள் சொல்லுங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டம். உண்மைதான். கல்கி, நிப்பு, அப்புறம் இன்னும் 2 பேர், அந்த பையன் பேர் ஏதோ கொஞ்சம் ஆள் இதை கொண்டாங்கலாம் இதுவாக இருந்தான். ஆனால் டேரக்டர் ஷோக்காக தான் பிடிச்சிருக்காரு. ஏன்னா தூக்கணும்ல, அதுக்காக 4 பேர் நல்லா வெயிட்டாக தான் பிடிச்சிருந்தாரு. அவங்களும் இப்போ ஒன் மோர் ஜாஸ்தி போகல, பட் 1 மோர் போனாலும் அவங்களும் சகிக்காமல் அவங்களுக்கும் வெயிட் வரக்கூடாது. டக்குன்னு அந்த கட்டுன்னு சொன்னால் உடனே டேரக்டர் சொல்லுவார், ஏய் போயிட்டு இன்னும் 4 பேர் சேர்ந்து பிடிங்கடா. நான் அந்த நேரம் வந்து நல்லா வசதி வாய்ப்பாக நல்லா சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபுல் கட்டுக்கறி. நம்மளுக்கு கேட்டால் நல்லா சொகுசாடி உட்காந்துக்க வேண்டியதான். அதனால் டேரக்டர் வந்து அவங்களுக்கும் தோள்பட்டை வலிக்கக்கூடாதுன்னு கட்டுன்னு சொன்னால் டக்குன்னு இன்னும் 4 பேர் போய் சேர்ந்து பிடிச்சி ரொம்ப இது பண்ணி பார்த்துட்டாங்க. அதுதான் சொல்கிறாங்க, டைரக்டர் வந்து நடிப்பையும் தாண்டி சப்போஸ் மேலேருந்து நான் அந்த பாடையிலேருந்து கீழே விழுந்துட்டா கை காலை உடஞ்சி போச்சுனாக்க அப்புறம் நிஜமாலே இப்படி ஆயிடும் இல்லையா, அப்புறம் ஷூட்டிங்கு பிரச்சனை வரும். அதனால் நடிகரை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதையும் தாண்டி அவங்களோட உடல்நிலையும் பார்த்துக்கிட்டாரு. இப்படி பண்ணோம் இது பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஷார்ட்டு முடிஞ்சுனாக்கா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும், கேமராலாம் செட் பண்ணோம். இதெல்லாம் எல்லா டேரக்டரும் சொல்ல மாட்டாங்க, சில டேரக்டர் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு அதுதான் சொல்கிறாங்க, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். டைரக்டர் நல்லபடியாக பண்ணார், இன்றைக்கி சூப்பர் ஹிட் ஆகி போச்சு. எல்லாமே வடக்குப்பட்டி ராமசாமி தான். ஊரெல்லாம் ஒரே பேச்சு, வடக்குப்பட்டி ராமசாமி தான் என் மூச்சு. இதுல இன்னொரு ஹைலைட்டான சீன்னா அந்த கண்ணாடி சீன் தான். லைக் அது கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு அது நாங்கள் பார்க்கும்போது பயங்கர பண்ணா இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி சார் இருந்தது? இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கருப்பு பெயிண்ட் அடிச்சு தான் எல்லாருக்குமே கண்ணாடி கொடுத்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டராக வந்து கருப்பு பெயிண்ட்ன்றதை தாண்டி எனக்கு ரிஃப்ளெக்ஷன். நான் இப்போ யோசிச்சு பாருங்க, 100 பேர் நான் வந்து போட்டேன் அப்படின்னா உங்களுக்கே இப்போ ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுங்களா? இப்போ நான் எத்தனை பேர் நான் சிஜி பண்ண முடியும்? நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா குத்து மதிப்பாக கும்சமாக ஒரு 50% பெயிண்ட் அடித்த கிளாஸு, 100% பெயிண்ட் அடித்த கிளாஸ், ரொம்ப க்ளோஸ்லாம் போனோம்னா இப்போ இவர் போயிட்டு ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு கண்ணாடி எடுப்படுமா, அதில் எழுதுகிற சார் கண்ணாடிக்கு 100% பெயிண்ட் அடிச்சது. ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிடக்கூடாது, எல்லாமே சிஜி அவாய்ட் பண்ணலாம், கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக சேவ் பண்ணலாம் அப்படின்றது. அது வந்து என்னாச்சுன்னா ரவி மரியாதை உண்மையாகவே இருக்க கட்டத்தில் வந்து இதை போட்டாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்னும் 2-3 சீன்லாம் இருக்குது, இப்போ டெலிடெட் சீன்ஸில் வரும். அதை போட்டுட்டு அவங்க காரை எடுத்து எப்படி வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, இவர் ஒரு பக்கம், இவருக்கு சன்னானண்ணா வந்து ஜான் விஜய் சாரை வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. ரவி மரியா வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அந்த லோகு வண்டி எடுறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாட்டு வண்டிக்காரன், ஆக்சுவலாக அவன் மாட்டு வண்டிக்காரன், அவனுக்கு பேர் ஒரு ட்ராக் இருக்குது. ஒரு மாட்டு வண்டிக்காரன் என்ன பண்ணுவான், அவனே வந்து வாலண்டரி பண்ணுவான், நான் வந்து வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காரை கண்ணாமின்னு ஓட்டின்னு வந்து சந்துக்குள்ளே ஓடுற மேட்டர்லாம் இருக்குது. ஃபுட்டேஜ் லென்த்து காரணமாக அதை ட்ரிம் பண்ணிட்டோம். இவருக்கு ஒரு டெலிடெட் சீன் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த இது போட்டு போச்சிருவானுங்க. அது ரொம்ப மெனக்கட்டாருங்க உண்மையாகவே. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். என்னன்னா புழு பூச்சி என்ன பாம்பு அது என்ன அந்த என்ன இருந்த ஏரியாவே அப்படிதான், பாம்பு இருக்கிற ஏரியா தான் அது. நைட்டு 2 மணி 3 மணி இருக்கும். அப்போ அந்த நேரம் வந்து புதைச்சிட்டு மூடி நிஜமாலே முகத்தில் மண்ணெல்லாம் போட்டு. ஆனால் என்ன ஒன்று, டைரக்டர் வந்து அந்த சீனுக்காக மெனக்கட்டார். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பந்தா கட்டி இது பண்ணால் இன்றைக்கி தேட்டரில் எனக்கு கிளாப்ஸ் வராது. அதனால் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சோம். நைட்டு 3 மணி 2 மணிக்கு சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அப்போ தான் காலையில் 10 மணிக்கு ஷூட்டிங் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்த்தாங்களே. அதனால தான் அன்றைக்கி ஷூட்டிங் சீக்கிரம் முடிஞ்சது இல்லையா. நடுக்காண்டுக்கல லைட்டு கீட்டு எதுவும் இல்லை. அதெல்லாம் நிஜமாக சொல்கிறேன், ஃபுல்லாக பனி, நல்ல மழை அடி வரும். அந்த பக்கம்லாம் தெரியும்ல உங்களுக்கு, வந்து பொள்ளாச்சி பக்கத்துலாம் எப்படி இருக்கும், பனி மூட்டை அப்படியே மூடி இருக்கும், ஒன்றுமே எதிர வரவங்களே தெரியாது. அந்த மாதிரி டைம் சட்டை கூட கிடையாது, பேர் பாடியோடு இருக்கிற வேஷ்டி கட்டுன்னு நல்ல பனியில் அது முறிஞ்சிருக்குது மூக்கு. சும்மா இதே பிப்ரவரி மாதம் தான், எல்லாம் குளிரில் நடுங்கி நிற்குது. அப்படியே கொஞ்சம் நான் பாட்டுக்கு சட்டு போடாமல் இருந்துக்கிறேன், கேஷ்லாம் இருந்துருக்குது.
அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே பனி மழை பெய்யும் தெரியுமா, லேசாக பனி உதிர்ந்துனுக்குது. எல்லாருக்கும் இன்னும் சின்ன கையெல்லாம் மறுத்து விரைச்சின்னு போயிடுச்சு. எம்எஸ் பாஸ்கர் சார் என்ன பண்ணிட்டு இந்த புகை போடுவாங்க, ஸ்மோக் போடுறாங்க பாட்டில் வச்சு போட்டு, அதை எடுத்து வந்து பக்கத்தில் வச்சுன்னு அவர் உட்காந்துருக்கிறார். சும்மா ஷார்ட்டில் அதை வந்து உட்காந்துட்டு அதை பக்கத்தில் வச்சுன்னு உட்காந்துருக்கு. இந்த மாதிரிலாம் போயிட்டு இதில் என்னன்னா இந்த ஓலையெல்லாம் பறக்கணும், எஃபெக்ட் வரணும். 2 பஃப்லர் வச்சுட்டாங்க, பெரிய பெரிய பஃப்லர், ஏற்கனவே சில்லுன்னு இருக்குது. 2 பக்கம் பஃப்லர் வச்சு ஸ்டார்ட்ன்றார் இவர். அந்த பக்கம் இவர் பின்னாடி, இவங்களாவது சீனுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. சொட்டர் கிட்ட போட்டுக்கலாம், எதை கேப் போட்டுக்கலாம். நம்மளாம் ஃப்ரேமில் என்ன பண்ண முடியும்? பஃப்லர் வந்து போட அடிக்குது, கூட வந்து இருந்தது தீப்பந்தமா. அது பஃப்லர் போட்டோடனே தீப்பந்தம் அடிக்கும் போது திரும்பி மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அதை கொளுத்தி ஒரு வாட்டி குளிர் அடிச்சு அவாடு உதட்டிக்கணுமா, மறுபடியும் எல்லாத்தையும் எண்ணெயை போட்டு எல்லாம் ரெடி திருப்பி பஃப்லர். ஆனால் அந்த இடத்துல நின்ற பாருங்க, சொட்டு போடாமல். அதான் சேஷு. அது கூட சொல்றாரு, கன்னெல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு. எதுக்குன்னா ரெயின் எஃபெக்ட் வாங்க சார். இல்லை வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் இவரு எல்லாருமே வந்து என்ன சார், ஒரு பக்கத்தில் வந்து சார் கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்கிறாங்க, பார்த்து பண்ணுங்க, ஏதோ அசம்பாதம் இடப்பது. என்ன அசம்பாதம் இல்லை, குளிர் வேறு, நீங்கள் ரெயின் எஃபெக்ட் வேறு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ரெயின் வச்சுருந்தேன், ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லிட்டாங்க ரெயின் தாங்காது, இல்லை ரொம்ப எல்லாருக்கும் கரைச்சி போயிடுச்சு. இதை மீறி இங்கே வரைச்சிக்கிட்டு போய் நின்றுட்டான்னு வச்சுங்க, அடுத்தது அந்த ஏரியாவில் பின்னாடி காட்டு பண்ணி நிறைய சுற்றின்னு வந்து ஈஸியாக சாப்பிட்டு போயிடாது. ஷூட் நடக்கும்போது அண்ணன் பக்கம் பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி காலங்காலத்தில் சொல்கிறானுங்க, சாயங்காலம் 5 மணிக்கு காலங்காத்தால 5 மணிக்கு அந்த பக்கம் காட்டு யானை ஆப்போசிட் சைடில் வரும். எப்பயாவது ஒரு வாட்டி வந்துருக்குது யானை, நம்ம போகாதனால இப்போ பார்த்து வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள மெர்சலோட கூடவும் எல்லாம் கலந்து தான் அங்கே சிறுத்தை புலி சிங்கம் வந்தால் கூட சொல்கிறதுக்கு இல்லைம்மா, அந்த மாதிரி லொக்கேஷன் தான். ஆனால் பிரமாதமாக இருக்கு. சொல்லுங்க அடுத்து கேளுங்க. அந்த ஹீரோ கேட்கவே இல்லை. சரி, எனக்கு இன்னொரு ஒரு ஐகானிக்கான கேரக்டர்னா நெல்கள் ரவி சார் தான். அவரை வந்து வில்லனா பார்த்திருக்கோம், கேரக்டர் ஆர்டிஸ்டா பார்த்திருக்கோம். ஆனா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி, பயங்கரமா காமெடி பண்ண வைக்க முடியும், அவர் பண்ணுவாரு அப்படிங்கறத வடக்குப்பட்டி ராமசாமியில தான் பார்த்தோம். சோ அவருக்கு இந்த மாதிரியான அந்த மேஜர் அந்த ரோல் கொடுக்கறதுக்கு எப்படி சார், உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நெல்கள் ரவி சாரை பொறுத்த வரைக்கும் இஸ் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்ம். அவர் எவ்வளோ படம் 200-300 படம் இந்த மாதிரி நடிச்சிட்டாரு. என்னன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, எப்பயுமே வந்து ஒரு ரிஜிடாக ஸ்டிஃபாக பண்ணிட்டு இருந்தார்ல, ஏன் அவரை உடைக்கக்கூடாது? அவர் உடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா எப்பயுமே நீங்கள் பாருங்கள், வில்லன் இறங்கி காமெடி பண்ணால் செமையாக இருக்கும். அப்படி தான் வந்து மொட்டராஜேந்திரன் அண்ணன் வந்தார், ஆனந்தராஜ் சார், ரவி மேரியா எல்லாருமே அப்படி தான். இவருக்கும் அந்த ஒரு ஜோன் அப்படி உடைச்சி தான் பிரகாஷ்ராஜ் உடைச்சார். பிரகாஷ்ராஜ்லாம் நமக்கு அப்படியே பார்த்தாலே நடுங்கும்ல. அவர் உடைச்சி காமெடி பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமாக மாறினார். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு தடை வச்சுருப்போம், நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க வந்து பண்ணுவாங்களா அப்படின்னா, ஆனால் உண்மையாகவே அவங்களாம் வெல்கமிங்காக இருக்காங்க. எடுத்துன்னு வாங்கப்பா அந்த பாரு கேரக்டர்லாம் கொண்டு வாங்க, ஒரே போலீஸு ஒரு இப்போ இவர் அண்ணனை கூட பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த பூசாரி ஐயர் கேரக்டர் நடிகாரின்னு நான் சொல்லிட்டேன். ரொம்ப எங்கே பார்த்தாலும் பட பூஜை வரைக்கும் ஐயர் கூப்பிட்ற லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் ரவி சாரை உடைச்சி அவரை வந்து வேறு மாதிரி ஒன்று பண்ண வச்சோம். பயங்கர கோஆப்ரேட்டிவ். அவர் வந்து லிட்டரலாக அந்த கடைசி அந்த போஸ்ட் கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க, மூஞ்சில் எக்ஸ்லாம் போட்டு அந்த இடத்துல நான்லாம் கூட சின்ன ரோல் பண்ணியிருந்தோம். அது ஒரு மொட்டை பாறை, கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரி வெயிலும் முடியல. அதில் நான் காட்டுவாசி இதில் இருக்கிறதுனால நாங்கள் செருப்பு போடாமல் நிற்கணும். அவர் வந்து பேர் தரையில் முட்டி போட்டு உட்காரும், ஒரு நாள் ஃபுல்லாக முட்டி போட்டு உட்காந்துரு. ஸோ அந்த எஃபெக்ட் உண்மையாகவே அந்த 3 நாளில் நான் கண்டி வழியில் நின்றுட்டுருக்கேன், இனி பிஸ்கெட்ஸ்ன்னு தெரியுமா, அந்த மாதிரி இந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த இதில் உட்காந்தாரு. ஹார்ட் ஒர்க்கு தாங்க, ஹார்ட் ஒர்க்கு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி. கூல்சுரேஷ் இருக்கட்டும், சேஷா இருக்கட்டும், மாறனா இருக்கட்டும், சந்தானனை பற்றி நான் தனியாகவே ஒரு எஃபர்ட்டை சொல்லுவேன். எல்லாருமே ஒரு ஹார்ட் ஒர்க் தான் இன்றைக்கி வந்து. கண்டிப்பா சந்தானம் சார் இருக்காரு அப்படின்னாலே அவரோட ஒன் லைன்ஸா இருக்கட்டும், அவரோட டைமிங் காமெடியா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஆடியன்ஸ் பாக்குற ஆடியன்ஸோட கவனம் அங்க போகும். ஆனா அதையும் தாண்டி எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருந்தாரு, எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். அது அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதுல அந்த நீங்களே சொல்லுங்க, அந்த தண்டோரை அடிக்கிறாருல்ல, அவரு நடந்து வராரு, எதுக்குடா லேட்டு, எதிர்காத்துப்பா, அதுக்கு எதிர்காத்துப்பா, அதாம்மா வர முடியல அப்படின்னு, அதெல்லாம் என்ன கிளாப்ஸ். இதுதாங்க டேரக்டர் அந்த ஹீரோ ஒரு ஒரு பேசி இது பண்ணி பண்ணுவாங்களா, அதுக்கு ஸ்பாட்ல வந்து அண்ணன் சொன்னாரு மாட்டிச்சு கவுண்டர், அது ஸ்பாட்ல போடுறது ஞாபகம் இருக்கானது, மாட்டிச்சு கவுண்டர் மாட்டிச்சு அப்படின்னாரு. சரி, சந்தானனை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து நல்லா ரூட்டை பிடிச்சிட்டாரு. அவர் என்ன தெளிவாக என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, நான் எதுக்காக என்னோட பர்பஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், இப்போ நான் எதுக்கு உள்ளே வந்திருக்கேன்,
ஏன்னா அவர் காமெடியனில் அவர் தொடாத உச்சம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு எனக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் வடிவேலான விவேக் சாரு அடுத்து அதிக சம்பளம் இன்றைக்கி வரைக்கும் சந்தானம்னா, அதாவது ஈக்குவல் சம்பளம். வடிவேலான விவேக்கு சந்தானம் ஈக்குவல் சம்பளம். சந்தானனோட காமெடியன்னா இருந்த சம்பளத்தை இன்றைக்கி வரைக்கும் யாருமே அதை தொடல. ஃப்ராங்காக சொல்கிறேன். அந்த அளவுக்கு 1 per டேக்கெல்லாம் லட்சக்கணக்கில் எல்லாம் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி அவர் சிரிக்க வச்சு என்ன சொல்ல சிரிக்க வச்சு அவ்வளோ படங்கள் பண்ணிட்டாரு. அப்போவும் அவருக்கு என்னென்னா இன்னும் சிரிக்க வைக்கணும், என்னோட கடைசி மூச்சு இருக்கு, நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல இருந்தார். காமெடியன்லேருந்து ஹீரோவை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது என்ன அவருக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா, இனிஷியல் காலகட்டத்தில் நான் வந்து இறங்கி காமெடி பண்ணணுமா இல்லைனா நான் வந்து கதையோட நாயகனாக இருக்கணுமான்ற அந்த சின்ன ஒரு ஆம்பிகுட்டிக்குள்ளே அவர் இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் முடிவு பண்ணிட்டாரு, கதை நாயகனா. ஏன்னா நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணோம், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு பாஸ் என்கிற பாஸ்கரன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஹீரோ ஆர்யா. என்றைக்குமே ஆர்யாவின் பாஸ் என்கிற பாஸ்கரன் டைட்டில் கேரக்டர் ஆர்யா தான், நல்ல தம்பி கிடையாது. ஆனால் நல்ல தம்பி தான் நவுத்திருப்பாப்ல. அந்த ரூட் அவர் பிடிச்சார். நான் கதை நாயகனாக இருந்தார். அஃப்கோர்ஸ் அவர் அடிக்கிற பஞ்சஸ் எல்லாமே ஒர்க் அவுட்டாக இருக்குது. மூஞ்சா பாத்திரத்தில் முதல்ல கண்ணி வெளியே காலை வச்சு தான் வந்தான். ஸோ அந்த மீட்டரில் ஏன்னா அவர் இவங்க மாதிரி இறங்கி லோக்கலாக பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு இவங்களுக்கு கவலை கிடையாது, இந்த கேரக்டருக்குலாம் பரதநாட்டியம் ஆடலாம், இந்த கேரக்டர் பாடையில் போல என்ன வேணா பண்ணலாம். ஆனால் அவருக்கு வந்து என்னன்னா இந்த கோயிலை திறக்கணுன்ற எண்ணம் வந்து படத்தோட ஃப்ரேம்லேருந்து ஓடிட்டு இருக்கணும். அப்போ அவர் இறங்கி ரொம்ப லோக்கலாக பண்ண முடியாது. லோக்கல்னா என்னன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு டான்ஸை பண்ண முடியாது. ஸோ அந்த கதையை ஹோல்டு பண்ணுறது அவர் தான் சொன்னார். நான் ஹோல்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், இவங்களை எல்லாரும் வச்சு பண்ணிட்டேன். அந்த ஒரு மனசுக்கு அந்த ஒரு உண்மையாகவே சொல்கிறேன். எங்களுக்கு எல்லாருமே சந்தானம் 20 வருஷமா, இவங்களுக்குலாம் 20 வருஷமா தெரியும், எனக்கு 4 வருஷமா தெரியும். மனுஷன் கோல்டு. நான் நீங்கள் யாரை வேணால் சொல்லிக்கங்க, யார் வம்பு தும்பு போக மாட்டார், எந்த ஒரு தேவையில்லாத பேச்சும் கிடையாது, செல்ஃபோனே ரொம்ப அளவாக தான் எடுப்பார். அவரு கூட அத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஓடிட்டுருக்காரு. அவரோட மனசுக்கு அவர் இன்னும் நல்லா இருப்பார். அவ்வளோதான். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறவர். நான் இதை வந்து இப்போ அவர் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல வரல, உண்மையிலேயே சொல்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, அதன் பிறகு கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் சார், அதன் பிறகு சிகப்பு எம்ஜிஆர்னால் அது சந்தானம் தான். நான் வந்து என் நண்பன் அப்படின்னு அவரை பெருமைப்படுத்தணுக்காக சொல்ல, உண்மையிலேயே நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே 24 வருஷமாக பழகிட்டு இருக்கேன். அவருக்கு யார் கூட என்னென்ன உதவிகள் என்னென்ன செஞ்சால் எனக்கு தெரியும், கூட இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலேயே அதனால தான் பிறக்கும்போதே அவங்க அப்பா அம்மா வந்து வாசனை உள்ள சந்தானம்னு பேர் வச்சாங்களா. அது உண்மையிலே தங்கமான மனிதன். சினிமாவையும் தாண்டி நடிகராக ஆகிறதுக்கு முன்னாடியும் அவங்களோட நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, சொந்தக்காரங்களையும் சரி, அவ்வளோ ஒரு உதவியிலும் சரி, நட்புலையும் சரி, அவ்வளோ பாசமாக உள்ளவர். உண்மையிலேயே அவர் படம் நடிக்காது 2வது பட்சம், நீடூடி வாழணும். என்ன உண்மைதானே சார்? நீங்க அவர் கூட வந்து உங்களோட டிராவல்ங்கிறது ரொம்ப வருஷங்கள் அவர் கூட டிராவல். நீங்க ஷூட்டிங்ல நடிக்கிறது அதை தாண்டி அவர் சந்தானம் சாரே நிறைய இன்டர்வியூஸ்ல அந்த லொலிசபா டீம் வந்து ட்ரிப்லாம் போவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுல அவர் கூட மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் அவரோட கூட. சந்தானம் வந்து எப்படின்னா சில விஷயங்கள் இதை இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணாத சொதப்பலாயிடும்ன்ற அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிச்சயமாக நானே பார்த்து இதுவாயிருக்கேன். என்னடா வயசில் நம்மளை விட சின்னவர் தான், எப்படியெல்லாம் யோசிச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கவே தான் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. நம்ம சில நேரத்தில் அந்த மாதிரிலாம். 2வது அந்த கரெக்டான அந்த டைம், சினிமாவில் கரெக்டான என்ட்ரி, கரெக்டான அந்த டைம் ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்கள் எல்லாமே, இது எல்லாத்தையும் மீறி அந்த மனசு நல்ல டைம். உண்மையாகவே ஹெல்பிங் மைண்ட் உள்ள பர்சன்ஸ் இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா சந்தானத்தோட ரசிகர் மன்றத்து ஆட்கள் அங்கே டீனரில் இருக்காங்க, அவங்களுடைய ரசிகர் மன்ற தலைவர்களுடைய எல்லாம் சேர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து வந்து வேளச்சேரி வரல வந்து இந்த அரிசி மளிகை சாமான்கள் எல்லாம் இப்போ பேக் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேக் எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க பீப்புள்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து இது மாதிரி பல இடங்களில் அவங்களோட ரசிகர் மூலம் நிறைய விஷயங்கள். இப்போ சமீபத்தில் நான் வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அங்கங்கே மேரேஜஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு 10 பெண்களுக்கு கல்யாணத்துக்கு உதவி பண்ணியிருக்கேன். எல்லாம் கல்யாண உதவினா அந்த பெண்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன், நம்மளால் முடிஞ்சு. அதே மாதிரி இதில் வந்து கடைசியாக ஒரு பொண்ணு கல்யாணம் வந்து சமீபத்தில் நடந்து ஒரு 2 மாதத்துக்கு இந்த வடக்கு பட்டாக்க படம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மேரேஜில் அந்த நம்ம அவரால் முடிஞ்சதை அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எல்லாம் நிறைய கேப்பில் போட்டார் பார்த்தீங்களா. உண்மைதான். நான் சொல்கிறேன், உண்மையாகவே சில விஷயங்கள்லாம் தெரியாது. இதில் வெள்ளம் வந்த டைம்லாம் எப்பயுமே ஒரு வீடு மூழ்கிடும், அது என்னன்னு தெரியல. ஆனால் எப்பயுமே வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தான் இருப்பார். இப்போ கூட 4 மணிக்கு போயிட்டு இப்போ
நைட் ஷோ போறீங்களான்னு கேட்டேன். இல்லை ஒரு சின்ன ஷீல்டு கொடுக்கணும். ஆமாம், இது இப்போ பசங்க ஒரு 70 பசங்க விஸ்மாம்பலத்தில் மாம்பழம் எல்லாம் சிலம்பாட்டம் ஆன்மீகம் இதெல்லாம் பண்ணுறது, ஆன்மீகம் பற்றி இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருக்க ஒரு குருநாதர் காசெல்லாம் வாங்க நல்ல பிரச்சனை. அதுக்கு போய் அந்த பசங்களை என்கரேஜ் பண்ணோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது விடுங்க, சந்தானத்தை பற்றி கேள்வி கேட்டீங்க. அதான் நீ சொல்லிட்டீங்க. சந்தானத்தை பற்றி நான் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் சந்தானத்தை பற்றி தெரியும். சந்தானம் இஸ் கிங்கு. ஓகேவா? அப்போ இப்போ எப்படின்னா அடுத்தது மாறனை பற்றின்னு கேட்பீங்க. மாறனு கிங்கு. அடுத்தது யாரை பற்றி கேட்குறீங்க? சேசுவை பற்றி கேளுங்க. சேசு கிங்கு. நீ தொங்கு இரு, நீ வந்து கிங்கு. வேற சொல்லி சொல்லுவா. நான் கூல் சுரேஷ் எப்பவுமே கெத்து. கூல் சுரேஷ் வந்து நிஜமா சும்மா சொல்லக்கூடாது. அதாவது எனக்கு தெரிஞ்சு கூல் சுரேஷ் வந்து கடுமையாக உழைச்சி இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருந்து எப்படியாவது நம்ம ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கணும் மக்களுக்கு நடுவுலன்னு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துன்னு பண்ணினோம். பல பேர் ஒரு ஹிடன் ஃபேக்ட்ஸ் ஒரே நிமிஷம் ஹிடன் ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இவரை நான் வந்து சமயமாக தான் பார்த்தேன். இவருக்கு ஒரு முகம் இருக்குல்ல, இல்லை வந்து தேட்டர் வாசலில் கத்தின்னு அது அவர் கிடையாது. எனக்கு தெரியும். பயங்கர சென்சிபிளான ஆள். என்கிட்ட தனியாக பேசும்போது கரெக்டாக எல்லாரை பற்றி பேசுவார். இவர் சும்மா வந்து என்னன்னா சும்மானு இல்லை, ஒரு என்டர்டெய்னர். இவர் பவுடர் வச்சுன்னு போகிறது, பாடையில் வர்றது, அதுக்கப்புறம் உருண்டுட்டு போகிறது, ஹெலிகாப்டர் எடுத்துறது, இது எல்லாமே இவர் கிடையாது. இவருக்கு தெரியும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கூல் சுரேஷே இப்படி தான்ப்பா, அவன் பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். உண்மை தானே, அப்படிதான். ஆனால் அது கிடையாது. பயங்கர சென்சிபிளானாலே எனக்கு தெரியும். பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக வாங்கி என்கிட்ட பர்சனலாக நிறைய படம் ரிவ்யூ சொல்லுவார். இது இப்படி இருந்தது தலைவா, இந்த இடத்துல இப்படி தோய் இருந்தது தலைவான்னு. ஆனால் அவர் சினிமாக்காக போட்ட வேஷம், ஏன்னா எதாவது ஒன்று பண்ணி எனக்கு அட்டென்ஷன் வரணும்ல. ஏன்னா அட்டென்ஷன் வரலன்னா இன்னைக்கு லைம் லைட்டில் இல்லைல்ல. கரெக்டு தானே? அதுக்காக போட்ட வேஷம் தான் அது. ஆனால் எனக்கு தெரியும் பயங்கர சென்சிபிளான நல்ல நல்ல நடிகருங்க. இல்லை உண்மை நீங்க என்ன வழி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னன்னா இவர் ஒன்றுல அழறாரு தெரியுமா? அது ஆக்சுவலாகவே உண்மையாகவே அழுவார். அவங்க என்ன நினச்சிங்கன்னா ஃபேக்காக அழுகுறாங்கன்னு நினச்சிடுவாங்க. இவருக்கு என்னன்னா டிஆர் சார் இவர் ஒன்று. டிஆர் சார் பயங்கர எமோஷனலான ஒரு ஆள். ஓகேவா? ஃபேன்ஸை பார்த்தா அவர் எக்ஸைட் ஆகிடுவார். இவர் எக்ஸைட் ஆகிடுவார். என்ன எக்ஸைட் ஆகும்போது அந்த எக்ஸென்ட்ரிக் ஜோனில் போய் ஏதோ கிரேசி ஒன்று பண்ணுவார். ஆனால் இவர் அழுறது உண்மைதான். இட் இஸ் பர்சன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கூல் சுரேஷ் அழுறது உண்மைதான். ஆனால் என்ன நினைப்பாங்க, ஃபேக் அழறாரு. உண்மையாகவே எமோஷனலாக பார்ட்டி நல்ல மனிதன். நன்றி நன்றி சார். அடுத்த கேள்வி கேளுங்க, போயிடலாம். இந்த படம் வந்து நம்ம எல்லா ஆடியன்ஸுமே போய் பயங்கரமா ரீச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ரீசெண்டா வந்த படங்கள்லயே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பெரிய அளவுல ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பாக்குற ஆடியன்ஸ் வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனா இது வந்து அது எல்லாத்தையுமே தவிர்த்துச்சுன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் தான் ஹைலைட்டாவே இருந்திருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவும் போயிருக்கு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ன்றது முக்கியம். என்னன்னா நான் ஸ்ட்ரக்சரலாக வந்து நான் நிறைய ஸ்க்ரீன் பிளே புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஹாலிவுட் படத்துக்கு. நான் வந்து கனடாவில் போய் படம் பார்த்தேன். ஒரு எப்படி எனக்கு அது கிடைச்சது, கனடாவில் ஒரு படம் பார்க்குறேன். படம் பார்க்கும்போது அவங்க பாப்கார்னை வாங்கிட்டு போய் முதல்ல உட்காந்துடுறாங்க. உட்காந்து நான் எங்கள் அக்காவோட தான் உட்காந்து படம் பார்த்தேன். அவ்வளோ சூப்பரான மொமெண்ட்ஸ் தான் இருக்குது. அவங்க எதுவுமே கிளாப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட டெக்கோரம் போல இருக்குது. அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு படம் சூப்பர்னு சொல்லி எல்லாம் எழுந்து நின்று ஒரு 2 மினிட்ஸ் கிளாப் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த ஆடியன்ஸே வேறு. இப்போ இது வடக்குப்பட்ட ராமசாமி போய் பார்த்தா கூட அப்படி தான் இருக்குமோன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தது ஒரு இங்கிலீஷ் படம். அந்த ஆடியன்ஸ்க்கு அவங்க எழுதுனது அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம். இப்போ இங்கே வந்து நம்ம தொட்டு பல வருஷங்களாக பாகவதர் காலத்துலேருந்து பாகவதர் காலத்தில் 2 இன்டர்வியூ 2 இன்டர்வியூ 3 இன்டர்வியூலாம் விட்டுருக்காங்க பழைய படங்கள்லாம். அதெல்லாம் ஒரு கட்டத்தில் ஷார்ட் அவுட் ஆகி இத்தனை அடி 3 ரீல்னு பிரித்து வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சைக்காலஜிக்கலாக பிரிச்சுட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றது ஒரு தனி படம். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முடியும் போது அவங்க என்னன்னா அந்த வேர்ல்டுலேருந்து ஸ்னாப் அவுட் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸ்னாப் அவுட் ஆகி போய் பாப்கார்ன் வாங்குறது, ரெஸ்ட் ரூம் போகிறது, அவங்களோட ஜாலியாக பேசுறது, மச்சான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு டிஸ்கஸ் பண்ணுறது, ஃபோன் வந்திருக்கும், இத்தனை மிஸ்கால் சைலண்டில் போட்டிருப்பாங்க, அத்தனை மிஸ்கால் எடுத்துகிட்டு குழந்தை அழுவும், அது நிறைய டைவர்ஷன் இருக்கும். செகண்ட் ஹாஃபும் நம்ம திருப்பியாக ஃப்ரெஷ்ஷான ஒரு படம் தான் கொடுக்கணும். ஸோ இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அன்னையே இதில் ரைட்டிங்காக எப்படி எனக்கு நான் கற்றுக்கிட்டேன், நண்பர்களோட கற்றுக்கிட்டேன்னா நம்ம எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கலாம் பில்டு பண்ணுறதுக்கு. இந்த படமே ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஆகும் அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு. ஒன்ஸ் பில்டு பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த கேரக்டராக தெரியும். எனக்கு ரொம்ப கஷ்டம் தேவை. சேஷ் வந்து நின்னாலே போதும், இவங்க பூசாரி, இவங்க குடிக்கார இந்த கேரக்டர். கூல் சேஷ் வந்து நின்னாலே போதும், இவன் வந்து ஒரு மாமன் காசுக்காக வரதட்சணைக்காக ஆசைப்படுறான். ஸோ எல்லாமே தெரிஞ்சிடும். தெரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கதை களத்தை வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு எனக்கு பிளாட் பீன்னு சொல்லுவாங்க. அந்த பி ஸ்டோரி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த காமெடி ஆஃப் எரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா,
நம்ம மைக்கேல் மதன காமராஜர்லாம் இருக்குது அந்த மாதிரி காமெடி ஆஃப் எரர்ஸ்லாம் சேரும்போது அது ஒரு பேக்காக வந்துடும். ஆடியன்ஸ்க்கு வந்து வெளியில் போகும்போது நல்லா இருக்குன்னு அவன் சொன்னோன்னா செகண்ட் ஹாஃப் நிற்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன் அவன் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை மறந்துடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் நின்றுச்சுன்னா படஞ்சிச்சு. அது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். நிச்சயமா சார். நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசணும். படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸ், அந்த படத்துல வந்து இப்போ நம்ம லாஸ்டா பேசினது கூட செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத பேசணும். அண்ட் படம் இவ்வளவு நல்லா வந்திருக்கு, ஆடியன்ஸ் கிட்ட இவ்வளவு போய் ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அந்த கேரக்டராவே மாறுது. அதையும் தாண்டி அவங்களோட ரியல் கேரக்டர்ஸும் அதோட ஒத்து போறதுங்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. இந்த படம் இதை விட இன்னும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறதுக்காக ஒன் இந்தியா அண்ட் ஃபில்மி வித் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி, வணக்கம். ஆதரவு கொடுத்த அனைத்து ரசிகர்களுக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி டீம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அதான் டீம், அப்புறம் ஆமாம் நட்டி அப்புறம் விஸ்வாசர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா உடனே கூப்பிட்டு உடனே ஒரு கேரக்டர் கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தி இன்றைக்கி ஒன் இண்டியா சேனல் முன்னாடி நின்று அப்படி ஒரு மாசாக கெத்தாக ஒரு பேட்டி கொடுக்குற அளவுக்கு வடக்குப்பட்டி அந்த டீமுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதாவது இந்த படத்தில் 2 போயினே இருப்பாரு கட் பண்ணுறதுல கேட்டு அதாவது இந்த படம் என்ன மேட்டுன்னா, ஒரு படம் ஆரம்பித்து பூஜை போட ஆரம்பித்ததுலேருந்து அப் டு படம் எண்டு முடிஞ்சு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரலும் எந்த விஷயத்துலையும் தடங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், டோட்டல் மற்ற எல்லாரும் இல்லையா, அவங்க எல்லாருடைய இன்வால்மெண்ட்டு, எல்லோரும் இதோடைய இந்த கான்செப்ட் அது பக்காவாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நேரம், கடவுளுடைய அனுகிரகம் எல்லாம் சேர்ந்து இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கு அமைஞ்சது. இந்த மாதிரி பல வெற்றி படங்கள் வரணும், பல வெற்றி படங்கள் அமையணும். கார்த்திக் வந்து பெரிய லெவலில் வரணும், தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும். அதேமாதிரி எங்கள் நட்டி சார்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஒரு எப்படி இதை வழி நடத்தணும் அப்படின்றது ரொம்ப பக்காவாக தெளிவு வச்சுன்னு டோட்டல் டீம், மேனேஜர்ஸ் டீம்லேருந்து, காஸ்டியூமர்லேருந்து, எல்லா டோட்டல் ஆர்ட் டைரக்டர்லேருந்து எல்லாம் டோட்டல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எங்களோட நடித்த சக நடிகர்கள் 10 பேர், ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆகிடும். அப்படின்னால மொத்த பேருக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி டோட்டல் டீம் எல்லாருக்கும் இந்த வட ஷூட்டிங் நடந்து வெத்தலைப்பாக்கல்ல பக்கத்துகளில் பக்கெட்டு கொடுத்தாங்க பாரு, அவங்களுக்கு கொண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த விடை பெறுகிறோம் அப்படின்னு நன்றி. வணக்கம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.